ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, நேற்று நைட்டு ஒரு 6 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் சூப்பரான ஒரு இசை ப்ரோக்ராம் தான். நம்ம எல்லாருக்கும் பிடித்த இசைஞானி இளையராஜா தான் நம்ம கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. அவங்கள நேரில் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிருந்துச்சு. கோவை புதூரில் G2 லேண்டு சேல்ஸ் பண்ணுறவங்க தான் இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. லேண்டுனா கிட்டத்தட்ட இந்த கோயம்புத்தூரில் ஒரு கால்வாசி இடத்த அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய கிரவுண்டுங்க, எக்கச்சக்கமான ஒரு கூட்டம் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் போகும்போது இங்கேருந்து நாங்கள் சூலூர்லேருந்து கிளம்பினோம். சூலூர்லேருந்து கிளம்பி ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறதுக்கே. ஸோ அந்த G2 அந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் போகிறதுக்கே ஒரு 1/2 hour ஆச்சு. அப்படின்னா காரில் போகும்போதே ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திடல் தான். இங்கே வந்துட்டு இடமா வாங்கிக்கலாமா, கட்டின வீடு, அப்புறம் இங்கேயே ஸ்கூல், காலேஜ் எல்லாமே வரப்போகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபினிஷிங் ஆகிறதுக்கு இன்னும் 3-4 வருஷங்கள் கூட ஆகலாம். கண்டிப்பாக இங்கே இடம் வாங்கி வீடு கட்டுறவங்க செம்ம லக்கின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மலை அடிவாரம் இது. சூப்பராக இருக்குது. கிரவுண்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சுற்றிலும் மலை, ஜிலு ஜிலுன்னு செம்மையான காற்று. ஓப்பன் பிளேஸில் தான் இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. நாங்கள் போகும்போதே எக்கச்சக்கமான கார் வந்துருச்சு. ப்ரோக்ராம் 6:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆணுச்சு. நாங்கள் ஒரு 5:30 எல்லாமே அங்கே போயிட்டோம். போகும்போதே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் ஒரு பார்ட்னராக இருக்கிறது என்னோடய சிஸ்டரோட ஹஸ்பண்டு தான், சுரேஷ் ஆதித்யான்னு சொல்லிட்டு. அவங்களும் ஒரு ஈவெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால தான் நாங்களும் இங்கே போக முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த பாக்கியமும் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இளையராஜாவை நேரில் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எனக்கு நேற்று கிடச்சிச்சு. ரொம்ப லக்கியாக நான் ஃபீல் பண்ணேன். 20,000 டிக்கெட் சேல்ஸ் ஆகிருந்துச்சு. கிட்டத்தட்ட அங்கே இருந்த டெக்னீஷியன்ஸ் ஒரு 75,000 பேருக்கு மேலே இருந்தாங்க அந்த கிரவுண்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லலாம். செம்ம க்ரௌடு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுமே பயங்கர விசில் சத்தத்தோடு இருந்துச்சு. சாரி, அது என்னால் அப்படியே லைவாக எடுக்க முடியல. லைவ் போடலான்னு தான் என்னோடய எய்மே. ஆனால் அங்கே சுத்தமாக நெட்வொர்க்கே கிடையாது. அதனால தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். உள்ளே நுழைஞ்சதுமே சேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபில்லப் ஆக ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு ஒரு பை ஒன்று கொடுத்தாங்க. அதுக்குள்ளே G2 டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. ஒரு விசிறி, ஒரு தண்ணி பாட்டில் இருந்துச்சு. மற்றபடி டாய்லெட், சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ இருந்தாலும் அந்த டைமுக்கு நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, அங்கே வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பட் ஒரு புலாவ் 150 ரூபாய் அப்படிங்கிறது ஜாஸ்தி தான். வேறு வழி இல்லை. சின்ன பசங்களை அழைச்சிட்டு வந்தவங்களாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. G2 கம்பெனியுமே சாப்பாடு கொடுத்தாங்க. அது அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. ஒரு ஸ்வீட் மட்டும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஃபுட்டு எல்லாமே வாங்கி வேஸ்ட்டு தான் பண்ணாங்க. இந்த ஃபுட்டை வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது அவங்க செஞ்சுருக்கலாம். டிக்கெட்டோட ரேட்டை கம்மி பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனாக்க போக்குவரத்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இவ்வளோ பெரிய இதுக்கு நிறைய பேர் சொந்த கார் இருக்கவங்க காரில் வந்துட்டாங்க. கார் இல்லாதவங்க வாடகை கார் அந்த மாதிரி தான் எடுத்து வந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஆனால் ஃபுட்டு பாதி வேஸ்ட்டாக தாங்க போணுச்சு. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா உணவுக்காக எவ்வளோ பேர் நாட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்சு உணவுகள் வீணாக போகும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த கஷ்டத்தையும் இளையராஜா சார் பாட்டை கேட்டதோட கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரோக்ராம் சூப்பராக போணுச்சு. நான் எதிர்பார்த்த ஒரு சில பாட்டு கொடுக்கலை. அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை மட்டும்தான் பாடினாங்க. எங்கூட பானுப்பிரியான்னு ஒரு சிஸ்டர், செம்ம என்டர்டெயின்மெண்ட். அவங்க கூட எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியில் எல்லாருமே போயிருந்தோம். இளையராஜா சார் பக்கத்தில் கூட எங்களால் போக முடியலை. ஏன்னா கிரவுண்டு அந்த இருந்த இடத்துக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
அவரை ஸ்க்ரீனில் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. நேரடியாக அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியலை. இது ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருந்துச்சு. பட் இந்த அளவுக்காவது எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல் பாட்டாகவே அவர் இந்த ஜனனி ஜனனி அப்படிங்கிற பாட்டு பாடினார். அவரை பார்த்ததுமே எல்லோரும் பயங்கரமாக விசில் அடித்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளவு மக்கள் கூட்டம்னு. இளையராஜா சாருக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்குங்கிறத சத்தியமாக நான் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வயசானவங்கள்லேருந்து சின்ன குட்டி பசங்க வரைக்கும் அவ்வளோ பேரும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் ஃபுல்லாகிடுச்சு. சேர்ஸ் இல்லாமல் நின்றுட்டு கூட மக்கள் பார்த்தாங்க. அவ்வளோ கடுமையான கூட்டம். நான் இப்போ தான் முதல் முறையாக இளையராஜா சாரோட ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேங்க. உண்மையிலே சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியுது. உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இது ஒரு விஷயமா அப்படின்னு கேட்காதீங்க. மியூசிக் தான் நம்மளோட லைஃப்பில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மியூசிக் கேட்டோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். இளையராஜா சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக வந்து ஏன் ஜோடி மஞ்சக்குருவி பாட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. பாய்.